அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் எல்லாருக்குமே ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்குது. இந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு மத்தியானம் 2:39 நமக்கு ஆரம்பமாகுது. அடுத்ததா இந்த நாளில் 7/7ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது. இன்னைக்கு தேதி 16, இதோட கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி இந்த வருஷம் 25வது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த நாளில் 3/3ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்குது. இன்னைக்கு புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 3. அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை, இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3. அந்த வகையில் 3/3ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்குது. வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த 3/3ங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு. சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய பலன் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கூட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையணும், நல்ல பலன் கிடைக்கணும், நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அமைதியான மனநிலையில் இந்த வீடியோவை பாருங்கள். இன்னைக்கான கார்டை நான் பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் நிறைய பேர் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை பெண் தெய்வமாக வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெண் தெய்வம் துணையாக இருக்கும். சரி, இந்த கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்களோட மனசு மற்றும் மூளை இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துங்க. பொதுவாக எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். எதை செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் மனசையும் மூளையையும் சமநிலைப்படுத்திட்டு எந்த ஒரு முடிவையும் எடுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் மனசையும் மூளையையும் சமநிலைப்படுத்துறதுக்கு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிங்க. அதுக்கப்புறமா முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுங்க. அதே மாதிரி இந்த முதல் கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரியேட்டிவிட்டியையும் அபண்டன்ஸையும் குறிக்குது. அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ரொம்ப அன்போடு இன்னைக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. அடுத்ததா இந்த 2வது கார்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தெளிவாக இருங்க, தெளிவான முடிவுகளை எடுங்க, உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு முடிவையும் எடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த 2 கார்டையும் பார்க்கும்போது தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப எமோஷ்னலாக இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த வேலையை செய்கிறது, எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் மூச்சை கவனிச்சுட்டு மற்ற வேலைகளை பாருங்கள். எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அமைதியான மனநிலையில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. சரி, அடுத்ததாக இந்த 3வது கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு குட் நியூஸை தான் கொடுக்குதுன்னு சொல்லணும். இத்தனை நாளாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேதனை முடிவடைகிறத இந்த கார்டு நமக்கு குறிக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ தெளிவாக இரு, தெளிவான முடிவுகளை எடு.
உன்னை இத்தனை நாளாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த, உனக்கு வலியை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னையோட முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாளைக்குள்ளே கூட இது உங்களுக்கு நடக்கலாம். இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், ரத்தம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அது முடிவுக்கு வர்றதுக்கான பாதை, தெளிவான பாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் பிரபஞ்சம் இன்னைக்கு சொல்ல வரக்கூடிய இந்த நல்ல செய்தியை புரிஞ்சுக்கிட்டு அமைதியான மனநிலையில் இருங்க. எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் பொருத்தமாக இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஒரு சிலருக்கு பொருந்தலாம், ஒரு சிலருக்கு பொருந்தாமையும் போகலாம். அதனால் உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்துதா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணியில் இருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெட் கலரில் அப்படி இல்லைனா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதில் ஏதாவது ஒன்று இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும், குரு பகவான், குபேர பகவான் கிட்டையும், மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சிம்பலை உங்கள் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில் வரைஞ்சுக்கோங்க. குருமேடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு தான் குருமேடு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் வரைய வேண்டிய சிம்பலும் ஸ்க்ரீனில் தெரியும். இதை உங்கள் கையில் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிம்பலை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை 3 முறை 3 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். கோடீஸ்வர யோகம் ஏற்படட்டும், கோடீஸ்வர யோகம் ஏற்படட்டும், கோடீஸ்வர யோகம் ஏற்படட்டும். இந்த மாதிரி 3 முறை சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்தளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அற்புதமான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.